ஹலோ விவாஸ், வெல்கம் டு ரேவதிஸ் தமிழ் கிச்சன். ரேவதிஸ் தமிழ் கிச்சனில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மசாலா மக்ரோனி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் ரேவதிஸ் தமிழ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மக்ரோனி செய்ய நான் இன்றைக்கி 1 கப் மக்ரோனி எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா சுடுதண்ணியில் ஃபஸ்ட்டு வேக வச்சிடலாம். பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருங்க. அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு எடுத்து வச்சுருக்க மக்ரோனி சேர்த்து வேக வச்சிடலாம். ஒரு 3-4 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். கரெக்டாக 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துடலாம். அடுத்ததாக வானலில் ஒரு 3 டீஸ்பூன் அளவு எண்ணெய் காய வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதோட பச்சை வாசனை போகட்டும். அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்க்குறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கருவேப்பிலை 1 கொத்து ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வதங்கின பிறகு தக்காளி 1 சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி மக்ரோனி வேகும் போது நான் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கின பிறகு மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், சோம்புத்தூள் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். மல்லித்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ அதை சேர்க்குறேன். மிளகாய்த்தூள் மட்டும் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகட்டும். மசாலாவோட பச்சை வாசனை போன பிறகு 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்சு வடிகட்டி வச்சுருக்க மக்ரோனி இதில் சேர்த்துடலாம். மக்ரோனி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், எண்ணெய் ஊற்றுனதுனால ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்குது. இப்போ இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷம் இதுலேயே நல்லா வேக விடுங்க. இதே கூட நமக்கு குடமிளகாய் வேணால் ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். அதே போல் வெஜிடபிள்ஸும் தேவைன்னா ஆட் பண்ணி கூட சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். டேஸ்டான மசாலா மக்ரோனி ரெடி ஆகிடுச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக மேலே கொஞ்சமாக மல்லி இலை போட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. எல்லா குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச மக்ரோனி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே போல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரேவதிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.